கணவன் மனைவி இடையே தொடர்ந்து ஏற்பட்ட சண்டை. மனைவியை கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய கணவன். காவல் நிலையத்தில் சரணடைந்தவரை கஸ்டடியில் எடுத்து விசாரித்த போலீஸ். அடுத்தடுத்த விசாரணையில் வெளியான அதிர்ச்சி தகவல். கட்டிய மனைவியை கணவனே கொலை செய்தது ஏன்? பின்னணி என்ன? நைட் நேரத்துல சச்சின் ஸ்வேதா தம்பதிக்கு இடையில பயங்கர சண்டை ஏற்பட்டிருக்கு. இந்த சத்தத்தை கேட்ட அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க ஸ்வேதாவோட வீட்டுக்கு போய் பார்த்திருக்காங்க. அங்க ஸ்வேதா கழுத்துல காயங்களோட உயிரிழந்து கிடந்திருக்காங்க. ஆனா அந்த நேரத்துல கணவன் சச்சின் வீட்டுல இல்ல. இத பார்த்து அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காங்க. உடனடியா சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட போலீஸ் விசாரணையில இறங்கினாங்க. அப்போ கணவன் மனைவிக்கு இடையில ரொம்ப நேரமா சண்டை ஏற்பட்டு இருந்துச்சு. ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்த அவங்க வீட்டுக்கு போனோம். அப்ப ஸ்வேதா உயிரிழந்து கிடந்தாங்கன்னு சொல்லி இருக்காங்க. இதுக்கிடையில ஃபதேபூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன சச்சின், சார் நான் என் மனைவி ஸ்வேதாவை கொலை பண்ணிட்டேன்னு சொல்லி சரணடைஞ்சிருக்காரு. இதனால போலீஸ் சச்சினை கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சிருக்காங்க. உத்தரப்பிரதேசத்துல உள்ள மோகன்பூர் கிராமத்தை சேர்ந்த சச்சினும் அதே பகுதியை சேர்ந்த ஸ்வேதாங்கிற பெண்ணும் உயிருக்குயிரா காதலிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க காதலுக்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதனால வீட்டை விட்டு வெளியேறின இந்த காதல் ஜோடி பெற்றோருக்கு தெரியாம திருமணம் பண்ணி இருக்காங்க. அடுத்து சூரத்துக்கு போன இந்த தம்பதி அங்க ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்கி இருந்தாங்க. சச்சின் ஒரு பிரைவேட் கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஆனா அங்க போதுமான வருமானம் இல்லாததால சச்சின் தன்னோட மனைவியை கூட்டிட்டு கான்பூருக்கு வந்திருக்காரு. அப்புறம் பல இடங்கள்ல வேலை தேடி அலைஞ்சிருக்காரு. ஆனா எங்கேயும் வேலை கிடைக்காததால சச்சின் ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சிருக்காரு. காலையில ஆட்டோ ஓட்ட போற சச்சின் மதிய சாப்பாட்டுக்கும் நைட்டு சாப்பாட்டுக்கும் தான் வீட்டுக்கு வருவார். கணவன் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஸ்வேதா எந்த நேரமும் போன் யூஸ் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அதே மாதிரி எதிர் வீட்டுல உள்ள பொறியியல் மாணவர்கள் கூடவும் க்ளோஸா பழகி இருக்காங்க ஸ்வேதா. இது சச்சினுக்கு சுத்தமா பிடிக்கல. இதனால சச்சின் மனைவிய பல முறை கண்டிச்சிருக்காரு. எதிர் வீட்டு பசங்க கூட எதுக்கு பேசுற, அவனுங்களை பார்த்தா நல்லவங்க மாதிரி தெரியல, நீ அவங்க கிட்ட பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதனால அந்த பொறியியல் மாணவர்கள் கூட பழகுறத நிறுத்திக்கோன்னு சொல்லி இருக்காரு. ஆனா கணவனோட பேச்ச மனைவி ஸ்வேதா கண்டுக்கல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃப்ரெண்டோட திருமண நிகழ்ச்சிக்கு போன சச்சின் நைட்டு 11 மணிக்கு தனது வீட்டுக்கு திரும்பி இருக்காரு. அப்போ வீட்டுக்குள்ள அந்த பொறியியல் மாணவர்களை உட்கார வச்சு ஸ்வேதா பேசிட்டு இருந்திருக்காங்க. இத பார்த்து கோபமான சச்சின் அந்த மாணவர்களை விரட்டி விட்டுட்டு மனைவி கூட சண்டை போட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டதால அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காங்க. இதனால சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் ரெண்டு பேரையும் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் அறிவுரை சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு. அப்போ மனைவி, எனக்கு அந்த பசங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவங்க கூட பழகுவேன், நீ என்ன கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க. இதனால ஆத்திரமடைஞ்ச சச்சின் மனைவியை போட்டு சரமாரியா அடிச்சிருக்காரு. அடுத்து அவங்க கழுத்தை நெரிச்சு கொண்ட சச்சின் அங்கிருந்து தப்பிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சரண் அடைஞ்சிருக்கார். விசாரணையோட முடிவுல எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் சச்சினை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.